Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை மத்தேயு 19. இயேசு மன்னித்தல் குறித்ததான வசனங்களை சொல்லும்போது எங்கிருந்தார்? கலிலேயா. இயேசு கலிலேயாவை விட்டு எங்கு வந்தார்? யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். இயேசுவின் பின் சென்ற திரளான ஜனங்களுக்கு அவ்விடத்தில் என்ன செய்தார்? சொஸ்தமாக்கினார். இயேசுவை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்தது யார்? பரிசேயர். பரிசேயர் இயேசுவினிடத்தில் வந்து என்ன கேட்டார்கள்? புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை எப்படி உண்டாக்கினார் என்றார் இயேசு. ஆணும் பெண்ணுமாக. யார் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு யாரோடே இசைந்திருப்பான் என்று நீங்க வாசிக்கவில்லையா என்று கேட்டார் இயேசு. புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் என்பதை வாசிக்கவில்லையா என்று கேட்டார். புருஷனும் மனைவியும் எப்படி இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்றார் இயேசு. இருவராய் இராமல். யார் இணைத்ததை யார் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் இயேசு. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தள்ளுதற் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிவிடலாம் என்று யார் கட்டளையிட்டதாக பரிசேயர் இயேசுவிடம் கூறினர்? மோசே. உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று எது நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் என்றார் இயேசு. உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம். எவனாகிலும் தன் மனைவி என்ன செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிடலாகாது என்றார் இயேசு. வேசித்தனம். எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் என்ன பண்ணுகிறவனாய் இருப்பான் என்றார் இயேசு. விபச்சாரம். மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று இயேசுவிடம் கூறியது யார்? அவருடைய சீஷர்கள். மனைவி புருஷனுக்குரிய இந்த வசனத்தை யார் தவிர மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார் இயேசு. வரம் பெற்றவர்கள். தாயின் வயிற்றில் இருந்து எப்படி பிறந்தவர்கள் உண்டு என்றார் இயேசு. அன்னகர்களாய். யாரால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு என்றார் இயேசு. மனுஷர்களால். எதின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு என்றார் இயேசு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம். யார் மேல் இயேசு கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள்? சிறு பிள்ளைகள். சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தவர்களை அதட்டினது யார்? சீஷர்கள். இயேசு யார் தன்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்றார்? சிறு பிள்ளைகள். யாரை தடை பண்ணாதிருங்கள் என்றார் இயேசு? சிறு பிள்ளைகளை. பரலோக ராஜ்யம் யாருடையது என்றார் இயேசு? சிறு பிள்ளைகள். இயேசு என்ன செய்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்? சிறு பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து. இயேசு புறப்பட்டு போகையில் ஒருவன் வந்து இயேசுவினிடத்தில் என்ன கேட்டான்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். யார் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்றார் இயேசு. தேவன். ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் எவைகளை கைக்கொள் என்றார் இயேசு? கற்பனைகளை. ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட வாலிபன் எவைகளை தன் சிறுவயது முதல் கைக்கொண்டிருப்பதாக கூறினான்? கற்பனைகளை. இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று இயேசுவிடம் கேட்டது யார்?
நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்ட வாலிபன். இயேசு அந்த வாலிபனிடம், அவன் எப்படி இருக்க விரும்பினால் போய் அவனுக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுக்கச் சொன்னார். பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினாள். இயேசு அந்த வாலிபனிடம் அவனுக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்ததால் எங்கு அவனுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். பரலோகத்தில். இயேசு அந்த வாலிபனிடம் அவனுக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்த பின்பு என்ன செய்ய சொன்னார்? தன்னை பின்பற்றி வரச் சொன்னார். இயேசு அந்த வாலிபனிடம் அவனுக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்த பின்பு என்னை பின்பற்றி வா என்ற போது அவன் எப்படி போனான்? துக்கம் அடைந்தவனாய். இயேசு அந்த வாலிபனிடம் அவனுக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்த பின்பு என்னை பின்பற்றி வா என்ற போது அவன் ஏன் துக்கம் அடைந்தவனாய் போனான்? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்றார். ஐஸ்வர்யவான். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் எது எளிதாயிருக்கும் என்றார். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். இயேசுவிடம் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்டது யார்? அவருடைய சீஷர்கள். மனுஷரால் கூடாதது யாரால் கூடும் என்று இயேசு சொன்னார்? தேவனால். இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று இயேசுவிடம் கேட்டது யார்? பேதுரு. எப்போது மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்? மறுஜென்ம காலத்தில். மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது சீஷர்கள் எங்கு வீற்றிருப்பார்கள் என்றார் இயேசு. நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல். சீஷர்கள் யாரை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பார்கள் என்றார் இயேசு? இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும். யார் நூறத்தனையாய் அடைவான் என்றார் இயேசு? இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து வேறு எதையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்றார் இயேசு. நித்திய ஜீவனையும். யார் பிந்தினோராயும் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் இயேசு? முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். Thank you. Amen.